இல்லைன்னா சீக்கிரமாய் வந்து ஆத்துல ஒரு காலை வச்சு சேத்துல ஒரு காலை வைக்கக்கூடாது. அண்டர் சொல்ற ஒண்ணு அனலாயிரும், குளிராக மாறி சர்ச்சைக்கே வந்துடாத. அனலாயிரம் அனலாயிரம் எதிர்ப்பாக இருந்தா உன்னைய வாயில் வந்து என்ன பண்ணி போடுவேன்? நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னும், கத்த தின்ன மாட்டான், வாந்தி பண்ணி போட்டு வேண்டும். இது எச்சரிக்கை. கடைசி கால கிறிஸ்தவர்களாக உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் கொடுக்கிற எச்சரிக்கை. நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து அதை நினைச்சு அதை மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. நீ இப்படி செய்யலன்னா நான் சீக்கிரமா உங்ககிட்ட வந்து உன் விளக்கத்தை என்ன பண்ணிடுவேன்? உருகிடுவேன். மனுஷனை விளக்கத்தை எது தெரியுமா? ஹார்ட் பீட் தான். இந்த ஹார்ட் பீட் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியுது? உட்கார முடியும். இந்த ஹார்ட் பீட் இருக்கிறதுனால தான் விசில் வாழ முடியும். ஆண்டு சொல்றாரு, நீ மனதில் அப்படியே உன் ஹார்ட்டை உருகிடுவேன், அவுட்டிங் செத்துருவேன், எனக்கு வேண்டாம். ஒரு நம்பி நான் ஏமாந்துட்டேன். அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும், அம்மா உயிரோடு கொண்டு வந்தது. உங்க அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கும், அப்பா உயிரோடு கொண்டு வந்தது. உனக்கு வயிற்றுல பிள்ளையே பிறக்காத நாங்க இது பிள்ளையே தந்தது. உனக்கு ஒண்ணுமே நடக்கான்னு சொன்ன எல்லாத்தையும் செஞ்சது. நீ எனக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிற, நீ பின்மாற்றத்துக்கு போயிட்ட. இது எந்த சர்ச்சை பத்தி சொன்னா தெரியுமா? எபேசு சபைக்கு சொல்லுகிறார். எபேசு சபைக்கு எழுப்புது. அதான் சொல்றேன், ஆவிக்குரிய கொள்ளைகள். எபேசு சபைக்கு எழுப்புதற்காய் கர்த்தர் பரிசுத்தவனாகிய பவுலை பயன்படுத்தினார், பேதுருவை பயன்படுத்தினார். எபேசு பட்டணம் விக்கிரகங்கள் நிறைந்த இடம். எபேசு பட்டணம் விபச்சாரம் நிறைந்த இடம். எபேசு பட்டணம் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம். இந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதாய் கொள்ளை நோயாகிய பவுலையும் திருச்சபையின் மூடி கண்ணாகிய பேதுருவையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். எபேசு சபை வந்து ஆண்டவர் சொல்றா, ஒரு காலத்துல நல்லா இருந்தார். 2வது வசனம் 3வது வசனத்துல வாசிக்கிற பியூட்டிஃபுல்லா, என் நாமத்தை நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டார். என் நாமத்தை நிமித்தம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். அப்போஸ்தலர்கள் என்று தன்னை தானே பொய் சொல்லுகிறவரை நீ கண்டுபிடிச்ச, ஏமாத்துறவனை கண்டுபிடிச்ச, எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இவன் நம்மளை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கலப்பட்ட திருச்சபையே, ஒரு காலத்துல நீ 5 மணிக்கு எழுந்திருச்சு ஜெபம் பண்ணுவேன், ஒரு காலத்துல நல்ல உபவாசம் பண்ணுவேன், ஒரு காலத்துல சுவிசேஷத்திற்காக ஓடுங்க, ஒரு காலத்துல இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த ரட்சகனுக்காக ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும். நான் ஒரு போன மாசமோ முந்தின மாசமோ ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணிருந்தேன். ஆண்டவரை உங்களுக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். ஆண்டவர் வந்து சொன்னார், ஏதாவதுலாம் நீ செய்ய வேண்டாம், சொன்னதை மட்டும் செய்ய வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டாம், ஏதாவது சொல்றேன், ஏதாவது நீ செய்ய வேண்டாம், உனக்கு சொன்னதை மட்டும் என்ன பண்ண முடியும்? செஞ்சு முடியும். இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், இருதயம் துடிக்கிறதா? சும்மாரியாசங்களை சொன்னதை எடுத்து நின்று படுத்து துப்புர அடிச்சு தூக்கிட்டு சர்ச்சுக்கு 10 மணி, சர்ச்சுக்கு 11 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கு வந்துட்டு வேலைவாய் பார்த்துட்டு மிகப்பா போகலாம், பாட்டுதான பாடுறாங்க, மெதுவா போகலாம். என்ன தெரியுமா? 10 மணி சர்ச்சுக்கு என்னைக்கு 10:05 கதவுகள் அடைக்கப்படுகிறதோ அன்றைக்குதான் எழுப்புதலும். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல நான் சென்னைக்கு போகும்போது நான் ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு 6:05 திருநெல்வேலிக்கு சென்னைக்கு ட்ரெயின் எடுப்போம். 1:15 சென்னையில் போய் சேர்த்துவோம். 6:05 கதவுகள் பூட்டப்படுகிறது, டோர் இஸ் லாக் அப்படின்னு க்ளோஸ் சொல்லிட்டு 6:06 ஒருத்தர் ஓடி வர, நான் இருக்கிறது முன்னாடி தான்
பாட்டு தான் பாடுறா, கொஞ்சம் கராட்டி போடலாம், அப்படியாக்கா பேங்க் டீ குடிச்சுட்டு போகலாம், சர்வத்தை குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வெடிச்சிடும், சோம்பேறி தரணும். ட்ரெயினுக்கு நீ லேட்டாக போறேன்னா சர்ச்சுக்கு லேட்டாக வாங்க. 5 மணி ட்ரெயினுக்கு 5:30 தான் ரயில்வே ஸ்டேஷன் போறேன்னா நீ சர்ச்சுக்கு லேட்டாக வரலாம். ட்ரெயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீங்க கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. பின்மாற்றம். ஏன் ஆண்டவரால் நம்ம ஆசீர்வதிக்க முடியல? நம்ம தட்டி எடுக்கிறோம். மூணாவது வளர்ந்து போறாங்க. பின்னாடி கண்ணாடி அதை சாப்பிடாம வந்துடும். சத்தியமணி நடத்துறவங்க கூட மாட்டீங்க, செத்து போன ஓத்தாடி விடுதே மாட்டாங்க. குடும்பக்காரன் உன்னை கூடவே மாட்டாங்க. வாழ்நாளோட எங்க பார்த்தா கண்டிடாம இருந்தோம் தோற்றம் முடிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து இருக்கிறவங்க என் முகத்துக்கு தெரியணும், சுத்தம் என் கண்ணில் ஒரு நோக்கமாகவே இருக்கு. இனி யாராவது சர்ச்சை தூங்குனீங்கன்னா உங்க கையில் எனக்கு மைக் தரும், நீங்க மைக்கை வாங்கி கண்ட சொப்பனத்தை சொல்லணும். ஏன்னா அவங்க மூப்பருக்கு என்ன பார்ப்பாங்க, சொப்பனம். இப்போ தாத்தாக்கு மைக்கை கொடுக்க நினைக்கிறேன், அவங்க குட் தாத்தா தேங்க்யூ, திரும்ப கூடாது, திரும்பி பார்க்க கஷ்டமா இருக்கும். கவனிங்க, இந்த விதேச பட்டணத்தை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி சீசனை பயன்படுத்துகிறார். மகாபெரிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் எபேசு சபை பவுல் மூலமாய் பேதுரு மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஊழியத்திலே சோர்வு இல்லை, தரிசனத்திலே சோர்வு இல்லை, அழைப்பிலே சோர்வு இல்லை, இளைப்படையாமல் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எபேசு திருச்சபையை நீ ஆதியில் இருந்த நன்மை விட்டார். இன்னைக்கு நாம ஏன் தெரியுமா தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியல? நம்ம கேட்காமையே கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தாராரு. அதனாலதான் அவர் மேல நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் பேதுருவையும் ஒரே நாளில் தான் அழைத்தார், யோவானையும் ஒரே நாளில் தான் அழைக்கிறார். பேதுருவை கூப்பிடும் போது, எப்பா நான் உன மனுஷனை பிடிக்கிறேன், நான் மாத்திரம் பின்னாடி தான் சொன்னான், வந்துட்டான். ஆனா யோவானை அழைக்கும் போது ஏன் அழைச்சாரு, எதுக்கு அழைச்சாரு? யோவானுக்கு என்ன கூடாது தெரியும், யோவான் வா அப்படின்னா. பேதுருவாக தான் வலையையும் படகையும் விட்டுதான் வந்தான். ஆனா யோவான் என்ன பண்ணான்? வலையையும் விட்டான், படகையும் விட்டான், அவன் தன் தகப்பனையும் விட்டு வந்தான். ஆனா பேதுருவை இயேசு அழைக்கும் போது பேதுருவை பற்றி சொல்லுகிறார், நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, உன்னை கொண்டு மனுஷனை பிடிப்பேன் என்று சொன்னான். ஆனா யோவானை அழைக்கும் போது அவனை ஏன் அழைச்சாரு யோவானுக்கு தெரியாது. யோவானை கொண்டு என்ன செய்ய போறாரு யோவானுக்கு தெரியாது. யோவான் மேல என்ன திட்டங்கள் இருக்குதுன்னு யோவானுக்கு தெரியாது. இப்போ பேதுரு இயேசுவை கேட்கிறார், ஆண்டவரே இவனுடைய காரியம் என்ன? அப்ப என்ன அர்த்தம்னா, நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் அதுக்கு என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். இவன் யாரு? இவனை கொண்டு என்ன செய்ய போறேன்? ஏசப்பா கேட்கிறா, அவனை மறுபட்டு ஜீவனா இருந்தா உனக்கு என்ன நடக்கும்? வாசல் நான் வர 2 நிமிஷம் தான் உனக்கு என்ன, அமைதியா இருக்காது. இப்போ இந்த பேதுருவுக்கு கேட்காம கர்த்தர் எல்லாம் கொடுக்கிறார். இந்த தேவாலயத்துல 9 மணி வேளையில தேவாலயத்துல வாராங்க. அலங்கார வாசலிலே தாயின் கருவத்திலே சப்பானியாய் கடந்த ஒரு மனுஷன் எழுப்பி உட்கார வச்சிருக்கிறார். இவன் கேட்கிறான், ஐயா ஏதாவது போடுங்க அப்படின்னா, ஏதாவது போடுங்க. 2 பேர் சேர்ந்து வந்து 2 பேர் சேர்ப்பாங்க, அண்ணன் தம்பியும் போறது ஏதாவது மிச்சப்படுறது சாப்பிட. பேரு அழகா சொல்லுகிறான், எங்களிடத்தில் ஒன்றுன்னு சொல்லல, என்கிட்ட ஒண்ணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வேற யோவான் வேற. எனக்கு அழைப்பு தெரியும், என் ஆண்டவர் ஏன் தெரிஞ்சுக்கொண்டார் எனக்கு தெரியும். சார் நான் வேற அவன் வேற அப்படின்னு. என்கிட்ட ஒண்ணு இல்லை, என்கிட்ட தங்கம் இல்லை, என்கிட்ட நகை இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது?
நாமங்கள். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஒரே நாளில் அழைக்கப்பட்டவன் தான் பேதுருவும் யோவானும். பேதுரு அற்புதம் செய்கிறார், யோவான் அதை வேடிக்கை பார்க்கிறார். ஒரே நாளில் அழைக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஜாதி மக்கள் தான். தண்ணீர்ல கலக்க வச்சு கடல்ல போய் மீன் பிடிக்கிறாங்க. ஒரே கூட்டத்தார் மீன் பிடிக்கிறவர்கள் தான். ஒரே நாள் அழைக்கப்பட்டவனுக்கு அழைப்பு தெரிகிறது. இப்போ ஒரே நாள் அழைக்கப்பட்ட பேதுரு அற்புதத்தை செய்யலாம். அதே நாள்ல அழைக்கப்பட்ட யோவான் என்ன பண்றான்? வேடிக்கை பார்க்கிறான். பேதுருவுக்கு சீக்கிரம் கொடுக்கப்பட்டது, யோவானுக்கோ சீக்கிரம் எதுவுமே கொடுக்கப்படல. பேதுரு பாருங்க, பேதுரு கேட்காமலே கர்த்தர் பேதுரு கிட்ட சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் வாசல். பேதுரு தேவாலயத்திற்கு வெளியே இருந்த பிச்சைக்காரனை தூக்கிவிட்டான். ஆனால் நாட்கள் வந்தது, யோவான் மூலமாய் வெளிப்படுத்துதல் எழுதப்பட்டது. யோவான் விழுந்து போன பேதுருவின் மூலமாய் உண்டான 7 திருச்சபைகளை தூக்கிவிட ஆரம்பிக்கிறார். கையை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சத்தியம் புரியுதா? பேதுரு தேவாலயத்திற்கு வெளியே இருந்தவரை தூக்கிவிட்டார். ஆனால் யோவானுக்கு எதுவும் சீக்கிரம் கொடுக்கப்படவில்லை. யோவானின் அழைப்பு யோவானுக்கு சீக்கிரம் தெரியவில்லை. நாட்கள் வந்தது. பத்மோ என்கிற தீவிலே யோவான் தனித்து விடும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஏறி வா, நான் கூட பேசுவேன். யோவான் ஏறி போகிறார். பேதுருவினால் உண்டாக்கப்பட்ட 7 திருச்சபைகளும் எபேசு திருச்சபை, லவோதிக்கேய திருச்சபை, எல்லா திருச்சபைகளும் விழுந்து போய் கிடக்கிறது. அந்த திருச்சபையிலே உயிரோடு எழுப்ப கர்த்தர் யோவானை எடுத்து பயன்படுத்துகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, பேதுருகிட்ட கர்த்தர் கேட்காமையே எல்லாத்தையும் கொடுத்தார். அதனாலதான் ஆண்டவர் பேதுருகிட்ட அன்பு கேட்க வாங்குறார். சிஷ்யரே, என்னால அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா? ஆனா யோவான் கிட்ட கர்த்தர் அது வரைக்கும் ஒண்ணுமே கேட்கவே இல்லை. ஏன்னா யோவான் எங்கே சாய்ந்ததுதான்? மார்பிலே சாய்ந்ததுதான். ஒரு சில நேரத்தில் தேவன் நம்மளை வேடிக்கை பார்க்க வைப்பார். நமக்கு தோணும் பார்த்திருக்கீங்களா, ஐயோ இன்னைக்கு தானே ஒரு ஊழியத்துக்கு வந்தா அதுக்குள்ளே உயர்ந்துட்டாங்க, இன்னைக்கு தானே அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க அதுக்குள்ளே சாட்சி சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் கடன் போய்க்குது, இன்னைக்கு தானே அவங்க சர்ச்சுக்கே வராங்க, இப்ப தானே வந்து அவன் நல்லா இருக்கிறான். ஏன் 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 என்ன மட்டும் கத்த காத்திருக்க வைக்கணும்? ஏன் என்ன மட்டும் உட்கார வைக்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இளையகுமாரன் இயேசுவின் பணத்தை செலவழித்து வந்த உடனே மீண்டும் இளையகுமாரனுக்கு அவங்க அப்பா என்ன பண்றா? எல்லாத்தையும் இவன் மூத்தவனுக்கு ஒரு வைத்திருச்சு. என் நண்பர்களுக்கு விட்ட நீங்க எனக்கு என்ன தரல? ஒரு ஆட்டை கூட எனக்கு நீ தரல. ஆனா தேசியத்தில் போய் பணத்தை செலவழித்து வந்தவனுக்கு நீ எல்லாவற்றையும் குடிக்கணும். அவங்க அப்பா சொல்றாரு, அவனுக்கு நான் செய்யறேன்னு சொன்னா அவன் திருப்பி என்ன பண்ணிடுவான். ஆனா நீ எப்படி கிடையாது, மூத்தகுமாரனே, நீ எப்போதுமே என் கூட தான் இருக்கிறாய். என்னுடையவைகள் எல்லாமே உன்னுடையவைகள். கையை தட்டி கட்டளை ஸ்தோத்திரம் பண்ணலாம். என்னுடையவைகள் எல்லாமே உன்னுடைய. ஒரு சிலருக்கு கர்த்தர் சீக்கிரமா ஆசீர்வதிக்கிறாரா? அவர்கள் எல்லாம் இளையகுமாரர்கள். அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்காட்டே அவன் சர்ச்சைக்கு வரமாட்டான். ஆனா நீ அப்படி கிடையாது, நீ மூத்த பிள்ளை. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறத கூட நீ சர்ச்சைக்கு வருவேன். நான் உன்னை சுகப்படுத்தல கூட நீ சர்ச்சைக்கு வருவேன். நான் உங்களோட சத்தமா பேசுறதா கூட நீ சர்ச்சைக்கு வருவேன். ஏன்னா நீ மூத்த பிள்ளை. அவன் இளையகுமாரன் அப்படி கிடையாது. அவனுக்கு நான் எதையாவது செய்யணும்னு சொன்னா என்னை விட்டுட்டு போயிடுவான். அதனாலதான் அவனை எப்படியாவது ராஜ்யத்திற்குள்ள தக்க வைக்கணும்னு சொல்லி அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறேன். நான் ஏன் தெரியும் உனக்கு கேட்காம நீ கேட்டு உனக்கு ஒண்ணுமே தரல. நீ மூத்த பிள்ளை, நீ சேஷ்ட புத்திரன். என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடைய பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி கட்டுற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஒரு தெய்வ பிள்ளைக்குள்ள பின்மாற்றம் வர காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கேட்காம நிறைய காரியத்தை தந்துட்டார். யாராவது கை தூக்க முடியுமா சிஸ்டர்? நான் தினமும் மதிய சாப்பாடு எனக்கு ஏசப்பா தரணும், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்ல கைக்குங்க. மதிய சாப்பாடு அரிசி வாங்க காசு ஏசப்பா தரணும்.
அதே சாப்பாடு தேவை யாராவது ஜோம் பண்ணிக்கிறோமா? இல்லை. எனக்கு ஏசப்பா இன்னைக்கு ட்ரெஸ் தரணும் யாராவது ஜோம் பண்ணிக்கிறோமா? இல்லை. ஹீஸ் ப்ரொவைட். கேட்காம எல்லாத்தையும் தந்துட்டான். அதனாலதான் தேவ சமூகத்தில் வர முடியல. நீ கேட்காமையே உனக்கு கவர்மெண்ட் வேலையை தந்தா, நீ கேட்காமையே உன் மாப்பிளைக்கு மேனேஜர் பதவியை கொடுத்தா, நீ கேட்காமலே உன் பிள்ளை சென்னையில வேலை பண்ணி 80,000 சம்பளம் வாங்குதா, நீ கேட்காமலே உன் குடும்பத்துல சொந்த வீட்டு தந்தா, நீ கேட்காமலே உன் ஐஸ்வர்யத்துல வைத்தா, நீ கேட்காமலே உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சா, நீ கேட்காமலே கர்ப்பத்தின் கனி வந்தது, நீ கேட்காமலே உன் பிள்ளை நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறா. அதனாலதான் இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட கை நேர்ந்து கேட்கிறா, ஆகிலிருந்து அந்த விட்டுட்டு கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் சொல்லுங்க. வேதாகமத்தில் பேதுரு முந்தின ஆலயமாக இருக்கிறான், யோவான் பிந்தின ஆலயமாக இருக்கிறான். பேதுருவை நம்பி கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். ஆனால் யோவானை நம்பி கர்த்தர் தன்னுடைய அம்மாவே ஆண்டவர் அவன் கையில கொடுக்கிறார். பேதுரு கொள்கதா வரைக்கும் வரல, ஆனா யார் கொள்கதா வரைக்கும் போனான்? அதான் மூத்த பிள்ளை. பேதுரு ஓடிட்டான். கிருபையை பெற்றவன். இயேசு கிறிஸ்து நாட்கள்ல பேதுரு அற்புதம் செய்தார் என்று ஒரு இடத்துல நீங்க பார்க்க முடியாது. யோவான் அற்புதம் செய்தார் என்று ஒரு இடத்துல பார்க்க முடியாது. பாத்தீங்களா? யோவான் அற்புதம் செய்தார். யோவான் 4 பிசாசுகளை துரத்தினார். யோவான் அப்படிதான். பேதுரு அற்புதம் செய்தான். பேதுரு நிழல் பட்டு, பேதுருவின் கட்சி, பேதுரு நடந்து போனா பேய் ஓடுது, பேதுரு தொட்டா எழுந்திருக்கிறான். பேதுரு பேதுரு பேதுரு. ஆனா யோவான குறித்து வேதாகமத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று ஒரு இடத்தில் பார்க்க முடியும். ஆனா எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் பேதுருக்கு கேட்காமலே கொடுத்தார். அதனாலதான் இயேசுடைய மரணத்துல கூட பேதுரு பங்கெடுக்கல. ஆனா யோவான பாருங்க, கொல்கதா வரைக்கும் ஏறி போனான். கொல்கதா கடைசி வரைக்கும். நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது. பேதுருவை நம்பி ஊழியத்தை கொடுத்தார். ஆனா யோவானை நம்பி பெற்ற அம்மாவை கொடுத்துட்டு போகிறார். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவை நம்பி ஊழியம், ஆனா யோவானை நம்பி பெற்ற தாயை கொடுக்கிறார். எனக்கு கேட்டா பேதுரு ஓடி போகிறான். பேதுரு முந்திரி கொட்டையாக இருக்கிறான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பிதாவை வெளிப்படுத்தினார். அவன் பேதுரு தரிசனத்தை பெற்றவன், பிதாவின் வெளிப்பாடுகளை பெற்றவன். ஆனால் யோவானுக்கு ஒன்றும் கிடைக்கல. யோவான் அமைதியாக இருக்கிறான். யோவான் மூத்த குமாரனை போல அமைதியாக இருக்கிறான். நாட்கள் வந்தது. பேதுரை கொண்டு கர்த்தர் திருச்சபைகளை எழுப்பினார். ஆனால் இன்னொரு நாட்கள் வந்தது. யோவானை கொண்டு குடுத்து போன எல்லா திருச்சபைகளும் கர்த்தர் எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஆமென். தோட்டத்தில் ஆரம்பத்தில் வேலைக்கு வந்தவனுக்கும் ஒரே சம்பளம் தான், கடைசியில் வேலைக்கு வந்தவனுக்கும் ஒரே சம்பளம். அவனுக்கு ஏன் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் வருதுன்னா, கேட்காமே நம்ம அம்மா அப்பா கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டோம். எனக்குலாம் ஆசை உண்டு, நம்ம அம்மா அப்பாலாம் கவர்மெண்ட் வேலை பார்த்தா ஜாலியாக கார் எடுத்துக்கிட்டு தங்கச்சி மோதிரம்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா போனாங்க. எனக்கு ஆசை உண்டு. எனக்கு ஆசை வந்துச்சு, நமக்கு மட்டும் ஒரு 5 சென்ட்ல 2 சென்ட்ல ஒரு சொந்த வீடு இருந்தா சந்தோஷமா இருக்கலாமே. ஆனா உங்களுக்கு பாருங்க, கேட்காமையே எழுதி கொடுத்தாங்க. சொந்த வீடு, நல்ல வேலை, நல்ல பென்ஷன், நல்ல காரு, நல்ல ஏசி, நல்ல மண்டபம். அதனாலதான் உங்களை கேட்டு வாங்கலாம். 1 மணி நேரம் ஜெபிக்க வாப்பா, 1 மணி நேரம் ஜெபிக்க வாடா. எனக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கல, எனக்கு ஜீவனை மட்டும் தான் தந்துருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா ஒரு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் மாட்டிலே சாச்சிருக்கோம், கூடவே அவன் வந்து போதும். எங்க நேசமா சொல்லலாம், அவன் இன்னைக்கு ஊழியத்துல வாரா, அவன் பெரிய ஆளாயிட்டான், யாரையும் குறிச்சு வருத்தப்படாதடா, அவனுக்கு எதையாவது செய்ய தேவையை விட்டு போயிடுவான். ஏசப்பா கிடையாது, ஊழியம் கிடையாது, தரிசனம் கிடையாது, போயிடுவான். ஆனா நீ அப்படி இல்லை, நீ மூத்த பிள்ளை. நீ எந்த பிள்ளை? நீ மூத்த பிள்ளை. அவனுக்கு சொத்துல பாதிதான் உண்டு. ஆனா மூத்த பிள்ளைக்கு என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகளாகவே இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய எல்லாம் உன்னுடையதாகவே இருக்கும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம்.
பின்மாற்றம் ஒரு தேவ பிள்ளைகளை வந்தால் கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சிடும். பயப்படாதீங்க. வேக வேகமாக ஒரு 7 காரியத்தை சொல்லுங்க. என்ன பின்மாற்றத்தின் அறிகுறிகள்? இப்போ நீங்க பாருங்க, நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன், நான் கிளினிக்கு நீங்க வாருங்க, நான் ஏசிக்காரங்க இருக்கிறேன், நீங்க ஒரு அறிகுறிகள் சொல்லுங்க. டாக்டர், எப்போ பார்த்தாலும் நாக்கு வேற வறண்டு போயிருக்குது, ரைட்டு. எப்போ பார்த்தாலும் யூரின் போய்கிட்டே இருக்குது, ரைட்டு. எப்போ பார்த்தாலும் தலையெல்லாம் சுத்துது, ரைட்டு. எப்போ பார்த்தாலும் இப்போ முந்தி டாக்டர் இப்போ நல்லா மெலிஞ்சிட்டேன், இப்போ ஐஎம்ஏ டாக்டர், நான் ஒரு 70% டெஸ்ட் பண்றேன். இந்த வியாதிக்கு பேர் சுகர். இந்த வியாதிக்கு பேர் சுகர். சொல்லி வந்துருவாங்க, சொல்லுங்க. இந்த வியாதிக்கு பேர் சொல்லுங்க. இந்த வியாதிக்கு பேர் வச்சுக்க சேரா சொல்லுங்க. என்ன ஏன் முறை சொல்லுங்க? சுகர் இருந்தால் சரியா இருக்கு. இந்த வியாதிக்கு பேர் சுகர். இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும், நாளைக்கு சாப்பிடாம வாங்க, சாப்பிடாம ரத்தம் கொடுங்க, அதுக்கு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்க, ரத்தத்தை கொடுங்க. நான் ப்ரொஃபஷனலாக கொடுக்குறேன். அப்போ எல்லா வியாதிகள் வந்தா அதுக்கு முன்னாடி அறிகுறிகள் உண்டு. என்ன குறிகள் உண்டு? இப்போ நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க ஒரு 5-6 அறிகுறிகளை நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்வது உங்களுக்கு சொல்றேன். சரியா? முதல் அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டா ஜெபக்குறைவு. சொல்லுங்க, ஜெபக்குறைவு. பின்மாற்றத்தில் நம்ம இருந்தா பரலோகம் நமக்காக செயல்படாது. பின்மாற்றத்தில் நம்ம இருந்தா தேவன் நமக்காக ஒன்றையுமே செய்யணும். அப்பா தம்பி என்ன பண்ணி சொல்றீங்க? நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை, நாங்கள் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஆனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம். பிசாசு உலகத்தில் அதிபதி யாரு? அவன் ஏசமாகவே சொல்றாரு, வேற கீழே விடும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஓகே என்ன பண்றேன் தானே. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார். கஷ்டப்படுகிறவனை பார்த்து இவன் ஆண்டவர் அவன் கூட இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு மனுஷனை பிசாசும் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு பிசாசும் கார் வாங்கி கொடுக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு பிசாசும் கவர்மெண்ட் வேலை, எனக்குலாம் இந்த சிஎஸ்சி டயசிஸ்ல இந்த கவர்மெண்ட் வேலைக்கு காசு வாங்கி கவர்மெண்ட் வேலைக்கு வாரம் பாருங்க நரகத்துக்குள்ளே போயிடுவான். ஆமா, நம்ம ஓப்பனாகவே பேசிடுவோம். இந்த காசு கொடுத்து 5 லட்சம் கொடுத்து 10 லட்சம் கொடுத்து கவர்மெண்ட் டீச்சர் ஹெட் மாஸ்டர் மாறாங்க பாருங்க. இவனுக்கு நரகம் தான், வாங்குற ஆளுக்கு நரகம் தான். சரியா? இப்போ கவர்மெண்ட் வேலை கத்திரிக்கு ஸ்கூல் கத்திரி எனக்கு கவர்மெண்ட் வேலை தந்தே கத்தர் உனக்கு கவர்மெண்ட் வேலை தரலடா. 10 லட்சம் ரூபாய் சுருட்டி கொடுத்துருக்க. 10 லட்சம் ரூபாய் இந்த குற்றம் நெஞ்சு குருவிருக்கு இல்லையா? குருவிருக்கும். 10 லட்சம் ரூபாய் சுருட்டி கொடுத்துருக்குற. 10 லட்சம் ரூபாய் சுருட்டி கொடுத்துட்டு கத்தர் எனக்கு கவர்மெண்ட் வேலை தந்தா. இது வேற கடை எங்க வேற கடை சார் அவன் எழுதுகிறான். காசு கொடுத்து கவர்மெண்ட் வேலை கத்தர்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை தந்தா. கத்த தரல கத்தர் தந்தா கூட்டிருக்கிற கதவை தட்டுறது ஏற்கனவே ஆயிரத்தில் உடச்சுதான் தந்தாரு. இது நீ காசு கொடுத்து வாங்கல, அதுக்கு பதிலாக லஞ்சம். சொல்லுங்க, அவன் இப்படி சொல்ல லஞ்சம். குச்சம் எழுதி இருக்குதா? பரவாயில்ல ஆயிரம் போட்டுக்கோங்க. என்ன லஞ்சம்? காசு கொடுத்து கவர்மெண்ட் பிடிச்சிருவாங்க. எனக்கு ஒன்றும் வேகாது. அப்பாவுடைய பரலோகத்தில் ஒன்றும் டம்மியாக கவனிங்க. ஜெபக்குறை. பின்மாற்றத்தின் முதல் அறிகுறி ஜெபக்குறைவு. எழுதி கொடுங்க, ஜெபக்குறைவு. ஒரு 10 இடத்துல ஆண்டு ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். கொலோசியர் 4:2, மத்தேயு 26:41, மார்க் 13:33, லூக்கா 21:36, பேதுரு 1 பேதுரு 4:7, எபேசியர் 6:18, ரோமர் 12:12, 1 தெசலோனிக்கேயர் 5:17, பிலிப்பியர் 4:6, லூக்கா 18:1, சங்கீதம் 55:17. இத்தனை இடத்துல ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்ப நிறைய பேருக்கு தெரியும். இப்ப நம்மளாம் ஒரு கொள்ளை நோயில மாட்டி இருக்கிறோம். பின்மாற்றம் கொள்ளை நோய் பார்த்தீங்கன்னா ஜெபக்குறைவு, ஜெபிக்க முடியல. 2வது வேத தியான குறைவு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இந்த தினமும் நீதிமொழிகளை வாசிக்கிறது கேவலம் சத்தியமா சொல்லி கொடுத்தாங்க. எப்பமாரி நீதிமொழி விட்டு வெளியே வரவே கிடையாது. அடிமைத்தனம்.
நீதிமொழிகளை நினைத்தார். நீதிமொழி மட்டும் வேணா நீதிமொழியை விட்டு கிழிச்சு வச்சுக்கோங்க. ஏன் பைபிள் தூக்குறீங்க? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் பிள்ளைகளுக்கு வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பாரு நீதிமொழி. இன்னைக்கு என்ன பாஸ்டர்? பாஸ்டர் இன்னைக்கு 17ஆம் தேதி பாஸ்டர் நீதிமொழிகள் 17 சொல்லி கொடுக்காது. நீதிமொழிகள் மட்டும் வாசிக்க சொல்லி கொடுக்காது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறதை வாசிக்க சொல்லி உனக்கு கர்த்தரை குறித்து பயம் வரணுமா? வெளிப்படுத்துகிற வாசகம். வெளிப்படுத்து 22 அதிகாரமா 22 அதிகாரத்தை வாசகம். வெளிப்படுத்துகிற வாசகம். 7 ஆவிகளை குறித்து தியானிங்க. 7 முத்திரைகளை குறித்து தியானிங்க. வரப்போகிற அழிவுக்கு தப்பிக்கணும். இப்ப பாரு மத்ததுக்கு கிழிச்சு கிழிச்சிருங்க. காயங்களை விட்டு தகவலாக போட்டு கருப்படி கூட எழுதிச்சாரு. இப்ப பாரு எப்ப பாரு நைட்டு தூங்கும் சங்கீதம் தொழில் ஒரு பிள்ளைக்கு பையன் உடனே பையன் ஒன்று கூடி சீனப்படுத்தான். எப்ப பாரு கத்த 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 சக்க 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 கரும்பு சக்கை சமைச்சு எப்ப பாரு 40 நாள் எப்ப பாரு சக்கரை 50 ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் ஜீவன் மறைந்திருக்கிறது. இரண்டாவது பின்மாற்றத்திற்கான அறிவுரைகள் வேத தியானம் குறைவு. சரியா? மூணாவது ஒரு அறிவுரை எழுதி வச்சிருக்கிற சபை கூடி வருது விட்டுருவோம். சபை கூடி வருத போதும். அதை உபாசத்து காலைல போயாச்சு. நைட்டு ஏன் 6 வரணும்? 5 மணி ஜபத்துக்கு ஏன் வரணும்? ஆமா அதுல வேற ஏதாவது பேசுவாங்க. நமக்கு தூக்கமா ஒரு தூக்கம். சபை கூடி வருது விட்டுருவாங்க. 3வது. 4வது ஆகாத சம்பாஷணை. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை. 6வது பெருமை. 7வது உலகத்தின் மேல் அன்பு. இதெல்லாம் தான் பின்மாற்றத்தின் அறிகுறி. ஃபர்ஸ்ட் என்னது? ஜபக்குறை. ஃபர்ஸ்ட்ல நம்ம அவுட் ஆகிட்டோம். அவங்க என்ன நோய் இருக்குது? கொள்ளை நோய் இருக்கு. அவங்க இதுக்கு மாஸ்க் போட்டாலும் சரியாகாது. இதுக்கு என்ன பண்ணணும்? ஆவியானது அக்னி ஊற்றினா சரியாகும். ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஜபக்குறை. 2வது வேதத்தை வாசிப்போம், பட் வேதத்தை தியானிக்க மாட்டோம். எனக்கு அண்ணன் அன்பு அண்ணனை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க அந்த மியாகோட அவங்க அஃபிஷியல் வெப்சைட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய மெசேஜ் கேட்டு எனக்கு தெரியும். அதல்ல ரொம்ப அண்ணன் மேலே பழகும். அவங்களுடைய செய்திகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆழமாக பேசுவாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. நான் இந்த அத்திமரத்தை சமித்தலை குறித்து எனக்கு பேச சொல்லிட்டாங்க. எனக்கு தலைப்பு கொடுத்து பேசுறதுனால ஓட்ட வேண்டியாயிடும். அவங்க விஷயத்துல வந்து பார்த்து அத்திமரத்தை ஆண்டு எப்படி சந்திச்சாங்க. நல்லதா இருந்தது. ஆனால் யோசித்த இவர் எழுதியிருக்கிறது எத்தனை பேர் வாசிப்பாங்க. அதை விட்டுட்டு அந்த மாதிரி அத்திமரத்தை ஏன் சந்திச்சுங்கப்பா சொல்லுன்னு இருக்காங்க. அதுல இருந்து அதிகாரத்தை கேட்டாங்க. அதிகாரத்தை வச்சு நாங்கள் சொல்லி தந்தாங்க. நல்ல செய்தி. இது எப்படி கிடைக்குது? தியானிக்கணும். சொல்லுங்க, தியானிக்கணும். கர்த்தருடைய இதயத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை வாசிக்கிற மனுஷன் தியானிக்கிற மனுஷன். வேதத்தை பகவத்தை கைப்பட சொல்லுங்க. வாசிக்காதீங்க, தியானிங்க. கொரோனா வந்து கைப்பிடிச்சா சொல்லுங்க. வாசிக்காதீங்க, தியானிங்க. சொல்லுங்க. அம்மா பிள்ளை தானே. ஐயோ இதனுடைய மருமக மாமியார் கொஞ்சம் வாசிக்காதீங்க, தியானிங்க. ஞாபகம் சொல்லுங்க. 3வது உள்ளது சபை கூடி வருது. ஏன் கட்சி போனோம்? அதான் உபவாசம் நாளைக்கு என்ன ஆகாதல்ல. ஏன் சர்ச்சுக்கு வரல? வயிறு வலி. வயிறு வலி சரியா தடவை சர்ச்சு. எதுக்கு சர்ச்சுக்கு வரல? முதுகு வலி. எல்லாரும் சர்ச்சுக்கு வரல, முதுகு வலி சரியான தெரியாதா? என்ன கொடுமை பாரு. சர்ச்சுக்கு வருதில்ல. எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவருக்கு 9 மணி சர்ச்சுக்கு 9:02 கதவெல்லாம் பூட்டப்பட்டா எப்படி இருக்கும்? இதான் எனக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசன அழைப்பு தந்தார். ஒருவேளை பாஸ்டர் அழைப்பை தந்திருந்தாரு எல்லாத்தையும் தூக்கு போட்டு தொங்கிட்டு நல்ல வேலை கத்தர்
சபை உங்களுக்கு தரல, அதுக்கு பொறுமை வேணும். சரி, மூணாவது சபை கூடி வந்து விட்டுருவோம். நாலாவது என்னது? ஆகார சம்பாஷணம். ஊழியக்காரனை குறிச்சு எல்லாத்துக்கும் குறைச்சோம், பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் குறைச்சோம். ஆகார சம்பாஷணம். ஆம்பளை பொம்பளை கூட பேசுறது ஆகார சம்பாஷணம் தான். பொம்பளை கிட்ட பேசுறது ஆகார சம்பாஷணம். அடுத்து என்ன சொல்ல? பெருமை. என்னம்மா? எந்த பாவத்தால ஆண்டு விட்டுருவா, விபச்சாரத்துக்கு கூட ஆண்டு எதிர்த்துக்க மாட்டார். பெருமை உள்ளவனுக்கு எந்த பாவம் வந்தாலும் விட்டுலாம். பெருமை வந்தா பரலோகத்தில் தூதன் கூட இல்லை, அவரை வாட ஒத்தை கதைக்கு பார்க்கலான்னு வந்து நிற்பாங்க. ஏன்னா லூசிக்கிறதுக்குள்ள பெருமை வந்து விழுந்து போகலாம். பெருமை உள்ளவனுக்கு தெய்வம் விட்டு நாங்கள் சர்ச்சில் பெரிய ஆளுங்கிற பெருமை. எங்க அப்பா தான் டர் அப்படிங்கிற பெருமை. இந்த பெருமைலாம் இங்கே வேகாது. சாரி, இந்த பெருமைலாம் இங்கே வேகாது. இல்லை, எவ்வளோ பெரிய கலைஞர்கள் பிள்ளையா இருந்தாலும் நாங்கள் விஷயம் உதவி உட்கார்ந்தான். நாங்கள் அப்படியே அங்கே உட்கார போட மாட்டோம். நாங்கள் எங்கள் சர்ச்சில் நாங்கள் சர்ச்சில் போயிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு சர்ச்சில் உனக்கு அத்தை போட்டு தர முடியும். நாங்கள் வந்து அழகாயிரத்துக்கு யாருக்கு பாட முடியும். பெருமை வந்துடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் இன்னும் தேவை தாழ்மை தங்கிடுதே சர்ச்சைக்கு வந்து முன்னாடி வந்து உட்காருங்க, பின்னாடி போய் உட்காராதுங்க. நிறைய பேர் பிள்ளை நம்ம கஷ்டப்படுறாங்க. நீங்க ஏன் வெளியே போய் உட்காந்துருக்கீங்கன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதனால வெளியே போய் உட்காந்துருக்கோம். ஆண்டு என்ன யோசிப்பாங்க? தெரியாதவங்களுக்கு எதை கொடுக்கணும் கொடுத்துட்டு பிள்ளை வெளியே ஆடு மிதிச்சு உட்கார வைக்கணும். முன்னாடி இல்லைன்னா சர்ச்சையில் தலைகளை தொக்க விட்டு பிள்ளை இருக்குது, அதனால தான் வெளியே உட்காந்துருக்கோம். ஆண்டு யோசிப்பா, தெரியாம கருமத்துக்கு பிள்ளையை கொடுத்துட்டு அதான் சொல்றல. அவர் கொடுத்த உடனே தான் எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாங்க. உன் பிள்ளை மேலே அதிக அனுபவிக்காது, என் மேலே அனுபவிக்கும். உன் பிள்ளை உனக்கு ரத்த சிந்தனை, நான் தான் ரத்த சிந்தனை. கொஞ்சம் வா, கொஞ்சம் ஒரு நேரம் வா, என் கூட கொஞ்சம் பேச எனக்கு ஆசையா இருக்கு. அப்பா அங்கே கெஞ்சிக்கிறாங்க. ராஜாவா மாறி ஒளிவமலையில அந்த பரிசுத்த பிரகாரத்துல இந்த வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அப்பா அவரு போட்டா யாரு அப்பா? நான் நியாயாதிபதி. அந்த கிருபை செல்லுபடியாக ஒண்ணு வெள்ளாடு செம்மறியாடு, ரெண்டு டினாமினேஷன், வெள்ளாடு செம்மறியாடு. இன்னைக்கு எஸ்எஸ்சி முத்திரன் ஆர்சி ரெண்டே கோஷ்டை ஏஜி நிற்கிறான். ஆனால் பரலோகத்தில் போகும்போது ரெண்டு டினாமினேஷன், ஒன்று வெள்ளாடு செம்மறியாடு, ரெண்டு கூட்டம். அடுத்தது எத்தனாவது தலைப்பு? 6. என்ன சொல்ல? உலகத்தின் மேல் அன்பு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உலகத்தின் மேல் அன்பு வைத்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தின் மேல் அன்பு வச்சா அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் மேல் அன்பு வைக்காதீங்க. ஏன்னா என்ன சொல்லுது? ஒண்ணுமே சொல்லலையா? அப்ப எல்லாரும் எழுதி அண்ணனுடைய கேளுங்க. நம்ம ஒரு நோயோட வந்திருக்கிற ஆவிக்குரிய கொள்ளும் மெதுவாக இருந்தீங்க. ஐயோ சேர்ல உடஞ்சிடும், பெஞ்சில ஒட்டு கொட்டு ஃபெவிகால் தான் உடஞ்சி நொறுங்கி கொடுக்குது. பாட்டி பச்சை கட்சியாலே தட்டி எழுப்புங்க. பாட்டு பாவம் வாயை திறந்துட்டு இருக்கு, தூக்கிட்டு இருக்கு. தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க. வாயை பாருங்க எப்படி போயிட்டுங்க, பயமா இருக்கு. எதுக்கு பார்க்கல, எல்லாரும் எதுக்கு என்ன மறக்க
போல நான் அடித்தட்டிலே கழுதையை போட்டாலும் இடமாட்டீரே போல படுக்கையை போட்டாலும்